நினைக்கிறதான் இப்படி எல்லாரும் அதான் அதான். அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய செவ்வாய் பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நலகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் இதுவரை நேரம் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தானே பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே எனது தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு செல்லலாம். நேரம் 8:05 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே சிந்தனை நேரம் இன்றைய சிந்தனை நேரத்தை மிக சிறப்பாக உற்சாகத்தோடு தொகுத்து வழங்க இருக்கின்றார் தவமலர் கல்வராஜன் அவர்கள். அவரை வாழ்த்தி வரவேற்றபடியே சிந்தனை நேரத்தை தொடர்ந்து பொறிச்சொல், தொடர்ந்து வஜிதாவின் ஊரோடு விளையாடு அதில் அன்றைய நேரம் 9 மணிக்கு இடம் பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து சிவதர்சனி ராகன் அவர்கள் கேள்விச்சாரம், தொடர்ந்து வாழ்வின் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பதை ஒரு முறை பாருங்கோ பார்க்கின்றேன். சரி, அத்துடன் இன்றைய காலை நேர் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர மாலை நேர் நிகழ்ச்சிகள் வளமை போலவே எத்தனை மணிக்கு தான் இருக்கா? 5 மணிக்கு. கட்டிக்கார் இரண்டாவது ஒரு ஆள் தான் பின்னத்தில் வாரம். முதல் ராஜினி காப்பை போட்டு பார்த்தவர் இப்போ அவர் மாதிரி இல்லை. ஆகவே 5 மணிக்கு இடம் வருகின்றது. வாசிப்பரும்பு உரையரம்பு 5:30க்கு மொழியின் தேடலும் மச்சியா, தொடர்ந்து லக்ஷணாவின் சொல்லுங்கள் வெல்லுங்கள், தொடர்ந்து சன்ரைஸ் செய்திகள் சந்தம் சிந்தம் சந்திப்புப்படியாக இடம் மறக்கல பார்க்குறேன் இடையிடையே பார்க்குறதோ பார்க்கறது நாங்கள் நம்புறது என்ன தமிழக்கா ஒரு தர்ஜினி தர்ஜினி மாறுது அவ்வளோதான். ஆரம்பமாக இந்த நேரம் வணக்கம் தமிழக்கா பாருங்கள். வணக்கம் பாணி. இன்றைய சிந்தனை நேரத்தை என்னை தந்தமைக்கு முதற்க நன்றியை கூறியபடி முதலாவதாக கிறிஸ்தவ சிந்தனை டேவிட் அவர்களுடைய சிந்தனையை முதலாவதாக கேட்போம். ஆண்டவரே என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை என்கின்றது திருப்பாடல் 23. காலை வணக்கம் சகோதரி திருமதி கல்விராஜன் அவர்களே. வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? ஆமாம், உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1779 ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் வாரம் செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ஜோன் ஃப்ரிட்டோ, இவரை அருளானந்தர் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே அழைப்பார்கள். வேதத்தை போதித்தார், கிறிஸ்தவ மறையை பரப்பினார் என்ற காரணத்திற்காக கழுத்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். இன்றும் அவரை கொன்ற மண், அதாவது சிவகங்கையிலேயே நடந்த இந்த துயர சம்பவம் அன்றைய காலத்தில் இருந்த அரசனால் நடத்தப்பட்டது. அவருடைய ரத்தம் தோய்ந்த அந்த மண் இன்றும் சிவந்து போயிருக்கின்றது. இது ஒரு உண்மை சம்பவம் ஆகும். அந்த சிவகங்கை பாதையிலே அவர் கொல்லப்பட்ட அந்த இடத்திலே உள்ள அந்த ஊர் மண் இன்றும் சிவப்பாகவே இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, அன்பான உறவுகளே, எம்மை படைத்த தேவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே. அலைகடல் நடுமெனிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுமெனிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ, கரண் நட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம்
பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே, பதராதே மனமே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. சோதனையை மனவுறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்மிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தங்களை உரிமையாக்குபவராவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மளிப்பளிக்கின்றார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக: எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார். இன்றைய கருப்பொருளாகிய இந்த நற்செய்தியிலே வந்த இந்த இறுதி வார்த்தைகளானது இன்று கிறிஸ்துவுக்காக இறைவனுடைய அழைப்பை ஏற்று, ஏன் சொல்ல போனால் கிறிஸ்துவின் அழைத்து கொண்ட அந்த அப்போஸ்தலர்களிலே ஒருவரை தவிர மற்ற எல்லோரும் கொலை செய்யப்பட்டு இறந்தவர்கள் தான். ஆகவே இயேசுவை கேட்கின்றார்கள், நாங்கள் இன்று எல்லாவற்றையும் துறந்து விட்டு நாம் உம்மை பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவை கேட்கின்றார்கள் அப்போஸ்தலர்கள், அதாவது திருத்தூதர்கள். அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி சொன்னால் அவருடைய சீடர்கள். அவர் அழைத்த 12 சீடர்களில் ஒருவன் போய்விட்டான், இருந்தான். மற்றது அந்த 12 பேரிலும் ஒருவன் சாத்தானால் இயேசுவை காட்டி கொடுக்க முன்வந்தான். அது ஒரு புறம் இருக்க, இங்கே கேட்ட கேள்விக்கு பதில், உலகம் முடியும் காலத்திலே நீங்கள் 12 அதாவது இந்த யூதாஸ் கரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு வேறு இன்னொரு அப்போஸ்தலரை தேர்ந்து கொள்கிறார்கள். அப்போது அவர் இயேசு கூறிய வார்த்தை, அது அவனுடைய இடத்துக்கு 12வது ஆளையும் சேர்த்துத்தான் அவர் கூறுகிறார். நீங்கள் 12 இஸ்ராயேலின் கோத்திரத்தாகிய நீங்கள் 12 நான் இருக்கும்போது அந்த அரியணையிலே நீங்களும் வீற்றிருப்பீர்கள் என் தந்தையின் இல்லத்தில் என்று சொல்லி இயேசு கூறுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இந்த இறந்து போன இந்த அருளானந்தர் வேதம் போதிப்பதற்காக வந்து விட்டுண்டு இறந்து போனவர். இவர் ஒரு போர்த்துகல் தேசத்தைச் சேர்ந்தவர். அதாவது இந்தியாவின் கிழக்கு பகுதியிலே, மேற்கு பகுதியிலே, அந்த வங்காளக்கடலின் அடுத்த மறுகரை பக்கத்திலே, அரேபிய கடலின் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த கோவா நகரிலே இருந்து வேதத்தை துவங்கியவர். அப்படி அந்த கரையினூடாக கடந்து வந்து தூத்துக்குடி அப்படியான இடங்களுக்கு வந்து இந்த சிவகங்கைக்கு வருகின்றார். அங்கு வந்து வேதம் போதித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு உள்ள அரசனால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவரை கைது செய்து அவரை கொல்லுகின்றார்கள்.
இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். கல்லூரி மாணவன் ஒருவன் பங்கு தந்தையிடம் என்னுடன் பயிலும் மாணவர்கள் பலர் பல வகையான தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விட்டார்கள். நானும் அதில் விழுந்து விடுவேனோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்கின்றான். அதற்கு பங்கு தந்தை கூறிய பதிலாவது, தீமைகள் நிறைந்த உலகில் நல்லவனாக வாழ மன உறுதியும் இறை ஆசிரும் தேவை என்று பதிலளித்தார். ஆகவே பவுலடியார் தன்னுடைய எபிரேய மக்களுக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே கூறும் அறிவுரையில் பாவச்சூழலை உதறி தள்ளிவிட்டு மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து நாம் வழி நடப்போம் என்று சொல்லி புனித பவுலடிகளார் இந்த திருமுகத்திலே கூறுகின்றார். இன்று விழா கொண்டாடும் மறைசாட்சி புனித அருளானந்தர் மன உறுதியோடு தமிழகம் வந்து நம்பிக்கையோடு நற்செய்தியை அறிவித்தார். அரசனது தவறான வாழ்க்கையை நெறிய காட்டி சுட்டி காட்டியதற்காக புனிதருடைய கழுத்து வெட்டப்பட்டு 1693 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் வேத சாட்சியாக தன் உயிரை அர்ப்பணித்தார். 1647 1693 இவரின் அந்த பணியான நாட்களாக பிறந்ததில் இருந்த அந்த காலம். போர்ச்சுகல் நாட்டில் பிறந்த இவர் பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்வால் தொடப்பட்டு இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார். இங்கு வந்தபின் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து பலரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். இதனால் இவர் கொல்லப்பட்டார். இவருக்கு 1947 ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பவுல் என்பவரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆகவே அன்பான உறவுகளே, இயேசுவுக்காக மரித்தவர் அநேகம் பேர். ஆகவே நாங்களும் எங்களுடைய இந்த வாழும் காலத்திலே இயேசுவின் வார்த்தைகளை பிறருக்கு எடுத்துச் சொல்லி அவர்களும் கிறிஸ்துவின் மக்களாக வாழ நாம் உறுதி பூணுவோம். அவருடைய வார்த்தைகளை நாம் அறிவிப்போம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு சகோதரி தவமலர் கல்விராஜன் அவர்களே, தங்கை கலைவாணி மோகன் அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வளர் கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில். நன்றி, வணக்கம் சகோதரி. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம் அவர்களே. மிக சிறப்பான சிந்தனையாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியும் கூறியபடி அடுத்து பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை. அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கும் மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கணவன் குடும்பத்தினருக்கும் மற்றும் பாமத்துக்கு சிறப்பிக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்திக்கொண்டு சகோதரி லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 448 சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்காளின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 54 68 முடிய புதிய ஏற்பாட்டில 77வது பக்கம். இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய பிதாக்களுக்கு இயேசு சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால் மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவர் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாயிருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவர் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி இவர் பேர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டு
அவருடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவை சோத்தரித்து பேசினார். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாயிருக்குமோ என்றார்கள். இயேசுனுடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இஸ்ரவேலின் தேவனாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதன் தொடர்ச்சி சவரி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அழுத போதெல்லாம் இயேசு என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. நாம் அழுத போதெல்லாம் இயேசு எம் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, எமக்கு அன்பு தருபவரும் நீர்தானையா, உம்மையன்று எமக்கு யாரையா, உம்மையன்று எமக்கு யாரையா. நாம் அழுத போதெல்லாம் உம் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதரை தள்ளிவிட்டு போவார்கள். எமக்கு உதவி செய்தவரும் நீர்தானையா, உம்மையன்று எமக்கு யாரையா, உம்மையன்று எமக்கு யாரையா. நாம் அழுத போதெல்லாம் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. உலகம் எம்மை வெறுத்ததையா, உறவுகள் எம்மையும் பகைத்ததையா. உலகம் எம்மை வெறுத்ததையா, உறவுகள் எம்மையும் பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, உம்மையன்று எமக்கு யாரையா, உம்மையன்று எமக்கு யாரையா, உம்மையன்று எமக்கு யாரையா. அன்பான பரலோக தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி அனுப்பிச்சிருக்கிறோம் ராஜா. சோத்திரன் தகப்பனே, எல்லோரும் உங்களது பிள்ளைகள் ராஜா, எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சோத்திரம் தகப்பனே. சோத்திரம் ராஜா, சோத்திரம். மற்றும் தகப்பனே, உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களை வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எவ்விடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பரிசுத்தமுள்ள கரம் அவரோட கூடவே இருந்து பாதுகாப்பு அடுத்த ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோய்களோ ஏற்பட வேண்டும் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்த கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் திரும்ப பார்த்து விடுறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் ஜேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு அனுசரித்திரம் தகப்பனே. சோத்திரம். நன்றி தகப்பனே. சோத்திரம் ஜோத்திரம். அப்படின்னு தகப்பனே, உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும்
தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசீர்வதிக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. ஸ்தோத்திரம் தாப்பனக்காக கோடான அவங்களை கழுவி ஆசீர்வதிச்சமைக்காக கோடி அனுசரித்தோம் தாப்பனை சோத்திரம் மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அனுப்பினாலையும் உங்களது பாதுகாப்பின் கனவு அவரோட கூடவே இருந்து அடுத்த ஒன்று ஜபிக்கிறேன் ராஜா. சோத்திரன் தாப்பனக்கான அனுப்பன் தாப்பனே மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து நடத்த ஜபிக்கிறேன் தாப்பனை சொல்லிக்கொண்டு சகோதரி விடவர நன்றி வணக்கம். வணக்கம் பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்து கூறி அடுத்து ஜான் நேசன் அவர்களே, உங்கள் சிந்தனையற்றார்கள் மன்னிக்க வேண்டும். ஏதோ கூறினீர்கள், எனக்கு அது கேட்கவில்லை. சிந்தனையற்றார்கள். இனிய காலை உற்சவ வணக்கம். சோமனர் கல்வி ராஜா தொகுப்பாளினிக்கும் வணக்கம். கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கும் எனது இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியுடன் குறிக்கொண்டு இன்று பொதுக்காலம் 4ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை எனது அக்கம் 7046. கிறிஸ்த நச்சிந்தனை. இயேசுவின் பண்புகளாக நற்செய்தி குறிப்பிடுவற்றில் மீந்து நிற்பது அவரது பரிவு என்ற பண்பை. மக்கள் மீது எப்போதும் பரிவு கொண்டவர் இயேசு. அத்தகையொரு தருணத்தை இன்றைய நற்செய்தியிலும் காண்கின்றோம். இயேசுவின் பரிவு பற்றி குறிப்பிடும் சொல்லுக்கு பொருள் சாதாரண இரக்க உணர்வு, ஐயோ பாவம் என்ற உணர்வு அல்ல, மாறாக உடன் துன்புறல் என்பதே அதன் உண்மையான பொருள். வாடிய பயிரை கண்டபோது நானும் வாடினேன் என்று வள்ளனார் சொன்னது போல துன்புறும் மனிதரை கண்டபோதுதான் இயேசுவும் துன்புற்றார். அதன் விளைவே அவரது ஆறுதல் நிறைந்த மொழிகளும் அரும் செயல்களும் உண்மையான பரிவு பெறும் மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது. அன்பும் பரிவும் உள்ளவர்கள் பிறர் துன்புறுவதை காணும் போது கொடுப்பதற்கு கையில் எதுவும் இல்லை. அது இல்லை என்றாலும் இதயத்திலிருந்து கொடுப்பதற்கு எப்போதும் ஏதாவது இருக்கும் என்ற சொல் உள்ளது. அது இயேசுவில் நிறைவேறுவதை காணலாம். இயேசுவின் பண்புகள் இயேசுவின் சீடர்களிடமும் காணப்படுவதே முறை நம்முடைய பரிவு சமூகத்துக்கு வழிவகுக்குமா சிந்தித்து செயல்படுவோம். வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவி வருக, ஞானத்தின் ஒளியை மனதில் ஈட்டும் மாசற்ற அன்பே வருக, காத்திருப்போரின் காரிருள் போக்கும் காலை கதிரே வருக, ஆழ்கடல் மீதில் அலைந்திடு எமக்கு ஆனந்தம் நிலவே வருக. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஜானடேசன், உங்கள் சிந்தனைக்கு நன்றி ஜானடேசன், உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாங்க. வணக்கம் வாணி அவர்களுக்கும் வணக்கம், கவர்னர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகும் மன்னர். வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், உண்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், உண்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். சகோதர சகோதரிகளை, நாம் கடவுளிடம் கொண்ட அன்பு இன்று போல் என்றும் இருப்பதாக. அனைவருக்கும் உதவி செய்து அனைவரையும் வாழ வைப்போமாக. நோய் நொடிகளில் நின்றும் நீரிலுமோ மற்ற போரினாலும் துன்பப்படும் அனைவருக்கும் நீதான் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா,
வேறார்ந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல் வேறார்ந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும் நிலை கண்டம் உலகிருக்கும் நிலை கண்டம் உமது மனம் உமது மனம் இருக்கும் யாரிடம் செல்வோம் இறைவா 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 இறைவா. நன்றி வணக்கம். நன்றி ராஜினி, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பெட், உங்கள் சிந்தனையை தாங்கோ. வணக்கம் நேவிஸ். இனிய காலை வணக்கம் தாமலர் அவர்களே. வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொண்டு திருமதி வாணிமுகன் நடாமுகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த அதிகாலை பொழுது எங்களுக்கு தந்து இதுவரை காலம் எங்களை காட்ட இறைவன் இனி வரும் காலங்களிலும் எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு என்னுடைய நற்சிந்தனை தொடர் என்று 1592 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, மதிப்பும் மாண்பும் எதற்கும் எவருக்கும் கிடைக்கும். அவையோ அவர்களோ தங்களை உடைக்கும் போதுதான். உடைந்தால்தான் கல் சிலையாகும், உருகினால் தங்கம் நகையாகும். மண்ணில் வீழ்ந்து மடிந்த விதையே நெல்மணியாகும், கொதிக்கும் நீரில் வெந்த அரிசியே சோறாகும். இதுவே வாழ்க்கை தத்துவம். இன்றைய இறை வார்த்தை, கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் அதிக விளைச்சலை அளிக்கும் என கூறிய இயேசு தன்னுடைய பாடுகள், மரணம் இவற்றால் இவ்வுலகிற்கு புது வாழ்வு அளித்து தனது கூற்றை மெய்ப்பித்தார். யாராவது ஒருவர் தன் இன்பங்கள் தேவைகளை பிறருக்காக இழக்க முன்வரும் போது இந்த சமூகம் செழிக்க அவர் உதவுகின்றார். தன் உயிரையே கொடுக்கும் போது மிகப்பெரிய சான்றாக வித்தாக மாறுகின்றார். இன்றைய சமூகம் இழப்பை விரும்புவதில்லை, ஊக்குவிப்பதில்லை, நுகர்வையே போற்றி பாராட்டுகின்றது. ஆனால் இயேசுவின் விழுமியங்கள் இன்றைய நுகர்வு கலாச்சாரத்திற்கு மாற்றான மறுப்பான கலாச்சாரமாக இருக்கின்றது. இழப்பிலும் பெறுகின்றோம், தருவதிலும் அடைகின்றோம் என்பதை கண்டடைய இயேசு நம்மை அழைக்கின்றார். அடுத்தவருக்காக நம்மையே நாம் தியாகம் செய்யும் போது மிகுந்த பலனை நாம் அடைவோம். சுயநலம் துறந்து பொதுநலம் காண்பதே இறை திட்டம். தான் என்ற நிலையில் இருந்து இறங்கி வந்து எல்லோருக்கும் எல்லாம் ஆவேன் என்ற புனித பவுலடிகளாரின் வரிகள் இறைமகனின் தாகம் தீர்க்கும் பானமாகும். எனவே நாமும் இந்த இறை மகன் விரும்பும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு வாழும் காலம் அடுத்தவர் நலனுக்கே என்று வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, மகிழ்வாரோடு மகிழ்வதெல்லாம் மடிந்து போகும் அன்பு, அழுவாரோடு அழுவதெல்லாம் ஆழம் மிகுந்த அன்பு. மகிழ்வாரோடு மகிழ்வதெல்லாம் மடிந்து போகும் அன்பு, அழுவாரோடு அழுவதெல்லாம் ஆழம் மிகுந்த அன்பு. மனிதம் காக்கும் அன்பு, இது புனிதம் தேடும் அன்பு. மனிதம் காக்கும் அன்பு, இது புனிதம் தேடும் அன்பு. சொந்தம் தாண்டி நட்பில் நம்மை சேர்ப்பது இந்த அன்பு. சொந்தம் தாண்டி நட்பில் நம்மை சேர்ப்பது இந்த அன்பு. அன்பு அன்பு அன்பு, பண்பினில் உயர்ந்தது அன்பு. அன்பு அன்பு அன்பு, பண்பினில் உயர்ந்தது அன்பு
என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டலை சிந்தனைகள் எழுதியிருக்கிற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்த்தபடி உங்களுடன் அன்பாக விடைபெறுகிறேன். தவமலர் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நேவிஸ். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்து கூறி பஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அக்கா. வாணிக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக இஸ்லாமிய கூறும் கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கையில அவன் முழுமை பெற வேண்டும் என்றால் அறிவு அவசியம். அந்த அறிவை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கின்றது. ஒன்று, கல்வியின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, நாங்கள் அந்த அனுபவத்தின் மூலமாக அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். கல்வியின் மூலமாக பெறுகின்ற அறிவு என்பது மற்றவர்களுக்கு கட்டாயம் கடத்தப்பட வேண்டும். அதை நாங்கள் எங்களுக்கு இறைவன் தந்துள்ள ஆறறிவை வைத்து அதுல நன்மை தீமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல எடுத்துக்கொண்டு அதை பிரித்தறியக்கூடிய ஞானத்தை கல்வி அறிவு வழங்குகிறது. கண்ணியமிக்க வாழ்வையையும் கடமையையும் நிறைவேற்றும் பண்பையும் கல்வி அறிவு எங்களுக்கு அளிக்கிறது. அந்த கல்வி அறிவை நாங்கள் பெற்றுக்கிட்டு என்ன செய்யலாம் என்று சொன்னா, அந்த நல்ல கல்வியை பெற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று ஒரு பழமொழியும் இருக்கு. அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீனா சென்றாலும் சீரான கல்வியை தேடிக்கொள் என்று சொல்கின்றார். அப்ப கல்வி எல்லாம் கற்றா கல்வி இல்லை. அந்த ஒரு விடயத்துக்கு நன்மை தீமை இருப்பது போல கல்விக்கும் நன்மை தீமைகள் இருக்கின்றது. அந்த கல்வியை நாங்க கற்றுக்கொண்டு அந்த கல்வியில என்னத்தை நாங்க எடுத்துக்கொண்டா எங்களுக்கு நல்லா இருக்கும், என்னத்தை கொடுத்த மக்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் அதை முதலில் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அது எங்களோட அறிவை கொண்டு சொல்ல வேண்டும். கல்வியை தேடுவது ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களிடம் மட்டுமல்ல, ஒரு மனிதனின் மீது கடமையாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கல்வியை தேடும் வழியில் ஒருவன் நடந்தால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்லும் வழியாக அதை ஆக்குகின்றான். அவர் இந்த கல்வியை தேடிக்கொண்டு வருவரையும் வானதூதர்கள் அவர்களை திருப்தி அடைய வைக்கின்றார். அவங்களோட இந்த சிறகை தாழ்த்தி அவர்களை வாழ்த்தை வணங்குகின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கல்வியை தேடுவது எமது கடமை மட்டுமல்ல, அந்த கல்வியின் மூலம் நாம் எதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியை பணத்துக்காக நீங்கள் விற்காதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது சிந்திக்க வேண்டிய விடயம். இப்பொழுது கல்வி விற்பனையாக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ ஏழை குழந்தைகள் இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வியை கற்றுக்கொண்ட நாங்கள் பெருமை அடிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு எல்லாம் தெரியும், கொஞ்சம் படிச்சுட்டா காணும், நாம கொஞ்சம் தெரிஞ்சுட்டா காணும். அதை இந்த விளம்பரப்படுத்துவதில் தான் நாம் இருக்கணும். அது மர்ம நாளின் அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது பார்த்தா நம்ம ஒரு சின்ன விடயத்தை நாம செய்தோம்னா நாங்களே அதை வாழ்த்தி கொண்டு நாங்களே பெருமைப்படுகின்றோம். மற்றவர்களோட வாழ்த்துறை எங்களுக்கு கிடைக்க வேண்டுமே. உதாரணமாக இந்த முகநூல்களை பாருங்கள், வாட்ஸ்அப்பை பாருங்கள், என்னத்தை பார்த்தாலும் நாங்கள் அதை விளம்பரப்படுத்துவதற்காகத்தான் இருக்கின்றோம். அது மறுமை நாளின் அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் சொல்லவில்லை, நான் வணங்குகின்ற மார்க்கத்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. தர்மங்களில் சிறந்தது ஒரு முஸ்லிம் தானும் கல்வி கற்று அதை மற்ற சகோதரர்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே அது தர்மத்தில் தலை சிறந்த தர்மமாக சொல்லப்படுகின்றது. இதை நாங்க இந்த கல்வியை உதாரணமாக இந்த கல்வி எப்பொழுது வந்தது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இக்ரஹி என்பது இஸ்லாமிய மக்களுக்கு முதல் குர்ஆனில் இறங்கப்பட்ட ஒரு ஆயத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரஹி என்றால் என்ன என்றால் ஓதுவீராக, அதுதான் இதன் கருத்தாக இருக்குது, ஓதுவீராக. அதையும் அந்த கிரா குகையில் மக்காவில் இறங்கப்பட்டது. அப்ப அன்றைய அந்த கல்வி இருக்கிறது, மக்களுக்கு போதிக்கப்படுது. ஆனால் இப்பொழுது பார்க்க போனா கல்வி இதுவரைக்கும் சமனானது என்று சொல்லப்படுகின்றது. அதை தெரியாத மக்கள் என்ன செய்கிறார்கள், தெரிந்தவர்களும் இஸ்லாம் என்ற போர்வையில் அதை மழுங்கடிக்கின்றார்கள். அதற்கான வரையறைகள் இருக்கின்றது. எந்த கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கல்வியை எவ்வாறு கொடுக்க வேண்டும், எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இருக்கின்றது.
அந்த கல்வியின் மூலமாக எந்த வேலையை பெண்கள் செய்யலாம் ஆண்கள் செய்யலாம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டு உதாரணமாக நாங்கள் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் அவர்கள் அந்த இஸ்லாத்துக்குள்ளே அதை இப்படி நீங்க செய்யக்கூடாது இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ற அதை இஸ்லாம் சொல்லவில்லை. அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட அந்த வழிமுறை தான் அது. இஸ்லாம் என்ற போர்வை அவர்கள் போட்டிக் கொண்டு மக்களுக்கும் அடுத்தது அந்த மீடியாக்களுக்கும் இதையாக அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள். அது ஒரு வியாபார நோக்கமாக அவர்கள் செய்கின்றார்கள். அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. கல்வி என்பது இருபாலாருக்கும் ஒன்று. ஆனால் அந்த கல்வியை எப்படி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். உதாரணமாக ஒரு பெண் இரவு நேர வேலைக்கு போகின்றாள் என்றால் அந்த குழந்தையை கவனிக்க முடியாது, அந்த குடும்பத்தை கவனிக்க முடியாது. அப்படியான சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அவளுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்கும். அப்படியான பாதுகாப்பு இருப்பதற்காக பெண்கள் எப்படியான வேலைகளை அந்த கல்வி மூலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனைக்கு அதை செயல்படுத்த வேண்டும் என்றுதான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதுபோல சில விடயங்களை நாங்கள் கட்டாலும் அதை செய்ய முடியாது. உதாரணமாக அதிகமாக ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு நான் மோடிங் அதுக்கு வருகின்றேன் என்று சொன்னால் அதை இஸ்லாம் தடை செய்கின்றது. ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தில் சில கட்டுப்பாடுகள் அந்த மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை வரம்பு மீறி போவது பிழையாக பார்க்கப்படுகின்றது. அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கலாம், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது அவர்களின் பிரச்சனையாக இருக்கிறது. அதை விட்டு இப்படி இந்த கல்வியை கற்றுக்கொண்டு இப்படி நடக்கின்றார்களே என்பது அவர்களின் அறிவில்லம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கல்வியை நாங்கள் மக்களுக்காக இந்த கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். கல்வி பாருங்க, கல்வியை கற்றவர்களுக்கு எப்பொழுதும் மதிப்பு இருக்கு என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக அந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவர்களால் நம்மளாம் கண்ணுல காணவில்லை, ஆரண்டே தெரியாது. இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தேன் உங்களுக்கு தெரியாது, கரண்டை கண்டுபிடித்தேன் கண்ணால காணவில்லை. ஆனால் இன்றும் பேசப்படுகின்றது. ஒரு மின்வழக்கை கண்டுபிடித்தவர் யார் என்றால் எடிசன் என்று நாங்கள் சொல்லி விடுவோம். அவரை பார்த்தோமா? எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள்? இல்லை. ஆனால் அவர் இன்றும் உலகத்தில் பேசப்படுகின்றார் என்றால் அந்த கல்வி பெற்றவர்களுக்கான மதிப்பு என்றுதான் சொல்லப்படுகின்றது. நல்ல முறையில் அந்த கல்வியை நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் அதை பேசப்படுகின்றது. இன்று சீரழிவுகள் நடக்கப்படுகின்றது இந்த கல்வியலை பெற்றுக்கொண்டு. உதாரணமாக இந்தியாவில் நடந்த இதை சொல்லிக்கொண்டு முடிக்கின்றேன். இந்தியாவில் அந்த சிறுவர் பாலியல் என்று ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது, பார்த்திருப்பீர்கள் எல்லோரும். அதை நாங்கள் இந்த டிக்டாக் என்று ஒரு கும்பல் பிடிபட்டிருக்கின்றார்கள். அந்த கல்வி அந்த மக்களுக்கு எவ்வளவு விடயத்தை நல்ல விடயத்தை கொடுக்கலாம், அதன் மூலமாக எவ்வளவு விடயங்களை கொடுக்கலாம். அந்த சிறுவர்களை வைத்து பாலியல் தொழில் செய்து ரவுடி பேபி, அடுத்தது திவ்யா போன்ற ஒரு குரூப் அவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். இந்த கல்வியால் என்ன பயன்? சீரழிவுகள், சமூகத்துக்கு சீரழிவு, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கல்வி எப்படி போய் சேர முடியும் மற்றவர்களுக்கு? இவர்களை எல்லாம் சிறையில் போட வேண்டும். இந்த கல்வி ஒரு பயனில்லாத ஒரு கல்வி. இந்த கல்வி நாங்கள் விஞ்ஞானம் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்ட கல்விகளை நல்ல விடயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு விடயத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் பள்ளியில் தள்ளுவதற்கு அந்த கல்வியை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அக்கா, உங்களோட துணை உதவிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி அக்கா. நன்றி பஜிதா. உங்களுடைய கல்வி பற்றிய சிந்தனை, இஸ்லாமிய சிந்தனையும் இன்று எப்படி அது நடைமுறைப்படுத்தப்படுகிற என்ற சிந்தனையை கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கொள்கின்றேன். நன்றி. இன்று காலையிலிருந்து சிந்தனை, கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் அவர்கள், பாலன் அவர்கள், ஜானடேசன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, இஸ்லாமிய சிந்தனையை தந்த வஜிதா முகமது அவர்களுக்கும் வாழ்த்து கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். வாணி, உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு, மிக சிறப்பக்கா. மிக்க நன்றி. கேட்டவுடன் ஆம் என்று சொல்லி ஓடி வந்து மிக அழகாக சிந்தனை மிக சிறப்போடு அறிவிப்பாளர். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. சிறப்பான அறிவிப்பாளர் தகுமலர் அவர்கள். அதானே, காலையில அவர் தான் எப்பொழுதும் வருவார். வாணிக்கு நன்றி. போகலாம் நம்பி எங்கேயாவது விட்டுட்டு போகலாம்.
நல்ல சிறப்பா இருந்தது. இன்னும் ஒரு நிகழ்ச்சியும் கொடுக்கப்படும் நேவிஸ் நல்ல அவர்களுக்கும் குரல், தாமிரக்காக்கும். நல்ல என்னோட குரல் வளமும், தொகுப்பாளர்கள் நல்ல இல்லாம இருக்கிற 2 பேரும் தான். நல்ல குரல் வளமும் நல்ல சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றி. வெகு சிறப்பா இருந்தது. கண்ணீர் இருந்தது. இன்னும் கொடுங்க வாக்கு. உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி, வாணிக்கு நன்றி. உண்மையா இன்றைய நாள் எனக்கும் ஒரு மகிழ்வை தந்தது வாணி. மிக்க மிக்க நன்றி. நன்றி, ஒரு நன்றி. நாளும் செய்யும். நாங்கள் கேட்டுட்டு தான் நீங்கள் போன் பண்ணில்லை, நீங்களாக கேட்கலாம். நானே செய்யலாமா, சூப்பர், சூப்பர். செய்யலாமா, நேவிஸ் அவர்களும் ஒரு தோப்பாளராகலாம். தாமிரக்கா 2 பேர் தான் இதில் தோப்பாளர்கள் இல்லை. ராஜினி அக்கா சிந்தனை செய்கிறவர். நன்றி. நேற்று எப்பொழுது டேவிட் நம்பிக்கை சிறப்போடு செய்திருந்தார் சிந்தனத்தை. அதுவும் நன்றாகத்தான் இருந்தது நேற்றும். தமிழக்காக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே அந்த வந்த முறைப்படி அந்த பெயர்களை அழைத்து அந்த கூப்பிட்ட விதம் உங்களோட துணி சிறப்பாக இருந்தது. வாணி நீங்க கொடுத்துட்டு போகலாம். ஆமாம் போகலாம், இதுக்குள்ள உலாவலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், தொடர்ந்து இருக்க கூடாது என்ற அறிவுரை. வடசேத்தனை குடிக்கலாம். இன்றைய நெறிப்படுத்தலிலே அதாவது சகோதரி தவமலர் கல்விராஜன் அவர்கள் பாமுகத்தில் எவ்வளவு காலம் பயணித்திருக்கின்றார் என்பதை இன்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அவ்வளவுக்கு அழகான முறையிலே தொகுத்து அந்தந்த வழிமுறைப்படி சிறப்பான முறையிலே அந்த தொகுத்து தந்திருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள், தொடரும் வாழ்த்துக்கள். நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழர் கல்விராஜன் ஒவ்வொரு நாளும் வெள்ளம் வர்ற நீங்க தானே, நீங்க செய்யலாம் காலமேல சிறப்பா காலையில வந்து நிக்கிறது நிக்கிறவா உண்மையாக மன்னிப்புடன் நீங்க பாரனுக்கு முதல் ஏதாவது குரல் தந்தீங்களா? கேட்டு நான் செய்யறேன். ஆனா எனக்கு கேட்கல, மன்னிச்சு கொள்ளுங்க. அதை நான் அதை கிரகிக்கல. இங்க இருந்தா வந்தபடியா நான் செய்துட்டு முடிப்போம் நினைச்சேன்னா நான் நிக்கிறா, பரவாயில்ல செய்துட்டேன். நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். கிறிஸ்தவ சிந்தனை அல்ல, மும்மத சிந்தனை நேரம். 2 சிந்தனைகள் தான் எப்பொழுதும் இணையும். இன்னும் ஒரு சிந்தனையும் இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிந்தனை நேரத்தை மிக சிறப்போடு தொகுத்து வழங்கியிருந்த தாமரக்காவிற்கும் மிக்க நன்றி, வணக்கம்.